அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரிங்னா என்ன, இந்த பேரிங் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பேரிங்னா என்ன, இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த பேரிங்கை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அலோவ் த ரொட்டேஷன் ஆர் லீனியர் மோஷன் அண்ட் ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன். இது வந்து இந்த ரொட்டேஷன் மோஷனையும் ஆர் லீனியர் மோஷனையும் வந்து அலோவ் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் தான் இந்த பேரிங் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் வந்து பெரும்பாலும் வந்து இந்த பேரிங்கை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஃப்ரிக்ஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த உராய்வு தன்மைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உராய்வை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த பேரிங் வந்து பெரும்பாலும் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த பேரிங்கை பற்றி உங்களுக்கு பெரும்பாலும் வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த பேரிங் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலும் தினசரி இந்த பேரிங்கை பார்த்துட்டு தான் இருக்கும். நம்மளே அறியாமல் அந்த பேரிங்கை வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் இருக்க சீலிங் ஃபேன் முதல்லேருந்து சைக்கிள், அப்புறம் கார் வீல், எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பேரிங் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் இன்னும் கேட்டால், நம்ம இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு டாய், ஃபிளிஜிட் ஸ்பின்னர். இந்த ஃபிளிஜிட் ஸ்பின்னரில் கூட இந்த பேரிங்கை வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. முன்னாடியே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த பேரிங் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான், அதாவது உராய்வுத்தன்மையை வந்து கம்மி பண்ணுறது தான். அது எப்படி இந்த பேரிங் வந்து உராய்வுத்தன்மையை கம்மி பண்ணும் அப்படின்ற பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பேரிங்கோட பார்ட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. ஷீல்டு, இன்னர் ரேஸ், பால்ஸ், ரிட்டைனர், அவுட்டர் ரேஸ், இதெல்லாம் தான் வந்து இந்த பேரிங்கோட பார்ட்ஸ். அடுத்து இந்த பேரிங் வந்து எப்படி ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதில் வந்து நடுவில் வந்து ஒரு பால் இருக்கும். அதாவது இன்னர் ரேஸ்க்கும் அவுட்டர் ரேஸ்க்கும் நடுவில் வந்து பால்ஸ் நிறைய இருக்கும். அந்த பால் தான் வந்து ரொட்டேட் ஆகி ஃப்ரிக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும். இப்போ அந்த பால் இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் ரேஸும் அவுட்டர் ரேஸும் ஒன்னோட வந்து டச் ஆகிருக்கும் போது ரெண்டும் வந்து உரைய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காரை எடுத்துக்கோங்க. இந்த காரில் வந்து ஆக்சிலில் வந்து நம்ம வீல் ஹப்பு இருக்கும். அந்த வீல் ஹப்புக்குள்ளே தான் வந்து இந்த பேரிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த பால் இல்லாத சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்சில் சுற்றும் போது என்ன ஆகும்னா, அந்த ஹப்பு சுற்றும். அப்படி வீல் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகும்போது என்ன ஆகும்னா, ரெண்டு வரையும் போது பால் நடுவில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரம் வந்து அந்த இன்னர் ரேஸும் அவுட்டர் ரேஸும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த பேரிங் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற பற்றி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ஃபிளிஜிட் ஸ்பின்னர் டாய் தான். இது வந்து எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுப்பாங்க, இதுக்குள்ளே வந்து பேரிங் இருக்கிறனால தான் வந்து இது வந்து இவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது. அடுத்து இந்த ஃபிளிஜிட் ஸ்பின்னர் டாயை வந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போம், இதுக்குள்ளே என்ன எப்படி இருக்குது பேரிங் அப்படின்ட்டு. இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தெரியும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து பேரிங். இது வந்து ஒரு பால் டைப் பேரிங் சொல்லலாம். இது வந்து பால் பேரிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இதையும் வந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போம், இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போது இது ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து இதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து சின்ன சைஸாக இருக்குது, ஏன்னா அது வந்து ஒரு டாய் அப்படிங்கிறதுனால. இதே வந்து கார்லேயாக இருந்தால் ரொம்ப பெருசாக இருக்கும், வேறு ஏதாவது மிஷின்லேயே இருந்தாலும் ரொம்ப பெருசாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து அவுட்டர் ரேஸ் வந்து சுற்றுறேன். அப்போ சுற்றும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பாலும் வந்து சுற்றும். அப்படி பாலும் சுற்றுறதுனால நம்மளுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். அடுத்து இந்த பேரிங்கை பாருங்கள். அந்த பேரிங்கை வந்து நான் இப்போ இன்னர் ரேஸ் சுற்றினாலும் அந்த பால் வந்து ரொட்டேட் ஆகும். இப்படி தான் வந்து பேரிங்கில் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது. இப்போது இதே ஃபிளிஜிட் ஸ்பின்னர் டாய் வச்சு இந்த வீலெல்லாம் வர பேரிங் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. இது வந்து அதே ஃபிளிஜிட் ஸ்பின்னர் டாய் தான். இதை வச்சே வந்து கார் டயர் ஷேப்பில் வந்து உருவாக்கியிருக்கேன், ஏதோ என்னால் முடிஞ்சது. இப்போ வந்து இது வந்து கார் டயருக்குள்ளே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அந்த கார் டயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஹப்புக்குள்ளே வந்து இப்படி தான் வந்து பேரிங் இருக்கும். அந்த பேரிங்கில் அதை வந்து சென்டரில் வந்து அந்த இன்னர் ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஆக்சில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ கார் வீல் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், இப்போது அந்த ஆக்சிலில் இன்னர் ரேஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது ஆக்சில் சுற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்னர் ரேஸ் சுற்றுறது மூலிமா வந்து அந்த அவுட்டர் ரேஸும் சுற்றுது. அந்த அவுட்டர் ரேஸ் தான் வந்து ஹப்பில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹப்பில் வந்து வீல் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து கார்லேயும் வந்து பேரிங் ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது அந்த இன்னர் ரேஸ் சுற்றுறது மூலிமா பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரேஸ் சுற்றும், நடுவில் இருக்க அந்த பாலும் வந்து ரொட்டேட் ஆகும். இப்படி தான் வந்து பேரிங் வந்து ஒர்க் ஆகுது. இந்த பேரிங் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பால் பேரிங். இதில் வந்து பேரிங் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னென்ன பேரிங் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. டீப் க்ரூவ் பால் பேரிங், செல்ஃப் அலைன்மெண்ட்
ரோலர் பேரிங், சிலிண்ட்ரிக்கல் ரோலர் பேரிங், செல்ஃப் அலைன்மெண்ட் பால் பேரிங், பேரிங் பிளாக். பேரிங் பிளாக்லாம் ஒன்றும் இல்லை, இந்த அவுட்டர் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இந்த இன்னர் ரிங் மட்டும் சுற்றும். அதாவது இன்னர் ரிங் வந்து ஒரு ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷாஃப்ட் சுற்றும் போது வந்து இன்னர் ரிங் சுற்றும். அடுத்து என்னது பார்த்தீங்கன்னா டேப்பர்ட் ரோலர் பேரிங், த்ரஸ்ட் பேரிங், ஆங்குலர் கான்டாக்ட் பால் பேரிங், நெக்ஸ்ட் வந்து நீடில் ரோலர் பேரிங். இதெல்லாம் தான் வந்து பேரிங்கோட டைப்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோவில் பேரிங்னா என்ன, இந்த பேரிங் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, இந்த பேரிங் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, இந்த பேரிங்கோட டைப்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி பல தகவல்கள், அதுவும் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.